நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காகவும் இன்று நடைபெறவுள்ள ரோட் ஷோவில் பங்கேற்பதற்காகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் இருந்து மதுரைக்கு விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார். மதுரையில் நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரையில் நாளை நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. நிஷா, மதுரையில் கிட்டத்தட்ட 48 ஆண்டுகளுக்கு பிறகு திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் 3வது முறையாக நடைபெற இருக்கிறது. ஒத்தக்கடையிலிருந்து மாட்டுத்தாவணி செல்லக்கூடிய அந்த சாலையில் உத்தங்குடி பகுதியில் கிட்டத்தட்ட 20 ஏக்கர் பரப்பளவில் பிரத்யேகமாக முழுவதுமாக குளிரூட்டப்பட்ட அறைகளில் சென்னை அறிவாலயம் போன்று திமுகவுடைய அறிவாலயத்தில் அதோட மாதிரி கொண்டு பிரம்மாண்ட திட்டமைத்து தற்போது கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கும் வகையில் இந்த பொதுக்குழுவானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்திற்கு சரியாக 1 மணி முதல் 1:30 மணிக்கு வர இருக்கிறார். அவர் வருகையை தொடர்ந்து மதுரையில் 18 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோவும் நடைபெற இருக்கிறது. மதுரை விமான நிலையத்திலிருந்து வருகை தரக்கூடிய முதல்வரை வரவேற்பதற்காக மதுரை மாநகர், வடக்கு மாவட்டம் மற்றும் தெற்கு மாவட்டம், மாநகர் மாவட்டம் என்ற 3 மாவட்டங்களைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் உற்சாக வரவேற்பானது சாலை முழுவதும் அவருக்கு வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக மதுரை பெருங்குடி பகுதியில் இருந்து வில்லாபுரம் வழியாக தேவலாஸ், அதே போன்று தீவாநகர், அதே போல ஜெயின்புரம் பகுதிகளில் ஒரு ரோட் ஷோ மேற்கொள்ள இருக்கிறார். ஜெயின்புரம் வீரகாளியம்மன் கோவிலில் நிரந்தரமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிழல் கூடை அவரை பார்வையிடுகிறார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வருடைய அண்ணன் அழகிரி அவர்களுடைய வீட்டிற்கு செல்வதற்கான ஒரு உத்தேசமும் கூறப்படுகிறது. அதற்கான பணிகளும் ஏற்கனவே கடந்த சில நாட்களாக ஒரு வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பாதை முழுவதுமே சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழியாக பழங்காநத்தம் வழியாக அவர் பயணத்தை மேற்கொண்டு அரசரடி அருகே இருக்கக்கூடிய சாலை வழியாக புதுச்சேரி ரோடு பகுதிக்கு முன்னாள் மேயர் முத்துவினுடைய திருவுருவச் சிலை, வெண்கலத்தால் திருவுருவச் சிலையை பார்வையிடுகிறார், திறந்து வைக்கவும் இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் சுற்றுலா மாளிகைக்கு சென்று ஓய்வெடுத்து அங்கு தங்களுடைய நிர்வாகிகள், அனைத்து மூத்த அரசியல் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு ஓய்வெடுத்து நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை அரசியல் சார்பில் இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குரிய 2026 தேர்தல் குறித்தும், அதே போல ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்மானங்கள், புது வகையான தேர்தல் வியூகத்திற்கான தீர்மானங்கள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரை 2026 தேர்தலுக்கான அடித்தளமாக இருக்கும். அதே போல பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட என்ற ஒரு எதிர்பார்ப்பும் திமுகவிலேயே இருந்து வருகிறது. 14 ஆண்டுகளுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அழகிரி நீக்கப்பட்டார். ஆனால் இந்த பொதுக்குழுவில் அவர் சேர்க்கப்படலாம் என்ற உத்தேசமும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கருத்தை பொறுத்தவரை திமுக வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறார்கள். நிஷா, அருண், முழுமையான விவரங்களுக்கு நன்றி.